அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பகுதி 30 வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்மளுக்கே ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா நம்ம அதிகபட்சமாக நம்ம அவரை நினச்சி எவ்வளவு நாள் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், கண்ணீர் விடுவோம். அதிகபட்சமாக ஒரு வருஷம் இல்லையா? ஆனால் ஒரு மனிதர் இறந்து 1446 வருஷம் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலையும் இன்றைய நாட்கள்லையும் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் ஒரு மனிதருடைய இறப்புக்காக இன்றைக்கும் கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு சிறு தினங்களுக்கு முன்னாடி கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் எல்லாம் கொதிக்குது, அனலா. உடனே அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் ஒரு போர்வையை போத்துறாங்க. ஆனால் அந்த போர்வையை தாண்டி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூடு வெளிப்படுது. அப்போ அந்த சஹாபியே கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு வலிகளை வேதனையை எப்படி யா ரசூலல்லாஹ் பொருந்திக்கிறீங்க, எப்படி பொறுத்துக்கிறீங்கன்னு அந்த சஹாபியை ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. ஒரு முறை சஃபியா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அறைக்குள்ளே போயிடுவாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பார்த்துட்டு அறைக்குள்ளே போயிடுவாங்க. மூன்றாவது முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறுத்துவாங்க. சஃபியா, அப்படி பண்ணாதீங்க, ஜிப்ரீல் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதாவது சஃபியா அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கணவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்கிறத பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் மறுபடியும் அறைக்குள்ளே போய் தனிமையில், யா அல்லாஹ், அந்த வேதனையை எனக்கு கொடுத்துறியா அல்லாஹ், முஹம்மது நபிக்கு கொடுக்குற எல்லா வேதனையும் எனக்கு கொடுத்துறியா அல்லான்னு அல்லாஹ் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக தன்னுடைய கணவருக்காக துஆ செஞ்சுருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா அம்மாவை தடுத்து சொல்லுவாங்க, சஃபியா, நீங்கள் அப்படி துஆ கேட்காதீங்க, ஏன்னா நான் அல்லாஹ் கிட்ட என்னுடைய உம்மத்துக்கு சக்கராத்துடைய வேதனை வேண்டாம் அப்படின்னு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட வேதனையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்துடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்திலும் தான் இறக்க போகிற நேரத்துலையும் நம்மளை பற்றி, இந்த சமுதாயத்துக்காக கவலைப்பட்டுருக்காங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிற நேரத்தில் தன்னுடைய பிரிய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரரான அப்துர் ரஹ்மான் பக்கத்திலே ஒரு மிஸ்வாக் குச்சி, பல் துலக்கும் குச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மிஸ்வாக் குச்சியை பார்க்குறாங்க. ஆயிஷா அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த மிஸ்வாக் குச்சியை வாங்கி தன்னுடைய பற்களால் கடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மிஸ்வாக் குச்சியை பற்களால் தேய்ச்சி பற்களில் பல் துலக்குனதுக்கு பின்னாடி வஃபாத் ஆகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில். அதாவதுங்க, அது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் முறையாக அனுமதி கேட்டு உயிரை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்ற அந்த உயிரை கைப்பற்ற மலக்கான இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அனுமதி கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்கள் உயிரை நாங்கள் கைப்பற்றலாமான்னு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாடி தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரையை கைப்பற்றிட்டு போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். வாழக்கூடிய நாட்களில் அந்த மாமனிதருடைய வாழ்வில் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. மறுமை நாளில் சொர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.